குடும்பம், கணவர் குடிகாரர், அப்போ குடும்ப கட்டாயம் பாதிக்கப்படும். அந்த மதுபானம் அதனால் பாதிப்பு. அந்த மனைவி சொல்கிறாங்க, அந்த கணவரே சொல்கிறார், ஒரு நாள் கூட என் மனைவி சண்டை போட்டதே இல்லை, ஏன் இப்படி குடிக்கிறீங்க, உங்களால் தான், அப்படிலாம் பேசவே இல்லை. முதல்ல மனைவிமார் அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது அவங்க ஜெபிக்கிறாங்க, சண்டை போடல, ஜெபம், கண்ணீரோட தன் கணவர் ரட்சிக்கப்படணும்னு. ராத்திரி எவ்வளோ லேட்டாக வந்தாலும் கணவருக்காய் காத்திருந்து வரவேற்று அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்கிறாங்க. அவர் எப்படியும் தொலையட்டும் அப்படின்னு நினைக்கல. ஒரு கணவர் கொடுக்குற மரியாதை, அவர் குடும்பத்துக்கு தலை. ஆண்டவர் கொடுத்த கணவர் குடிகாரராக இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த கணவர்னு ஒரு மரியாதை கொடுத்து எல்லாமே செய்தாங்க. கவனிங்க இதெல்லாம். அடுத்தது அவனுடைய கண்ணீரின் ஜெபம். இப்போ ஆண்டவர் அவரை சந்திக்க சித்தம் கொண்ட கிட்னி பாதிப்பு, 2 சிறையும் பாதிக்கப்பட்டு போச்சுது. ஆனால் மனைவியனுடைய ஜெபம், அந்த ஜெபத்தை கேட்டு 2 கிட்னியும் ஆண்டவர் சரிப்படுத்திட்டார். இப்போ டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறார் பாருங்கள், ஜெபிக்கும் போது ஒரு உருவம் வந்தார், ஒருவர் நின்று என்னை தொட்டார். யார் அது? அந்த மனைவியனுடைய கண்ணீரின் ஜெபம். இயேசுவே வந்து அவருடைய கணவரை தொட்டு அற்புதமான சுகம் கொடுத்தார். எல்லாம் நார்மல். இப்போ குடும்பமாக ஜெபிக்கிறாங்க, தேசத்துக்காக மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கணவர் குடிக்கிறாரு, அதனால் பிரச்சனை, அதனால் அப்படி இப்படின்னு பிரச்சனை உண்டாக்கிட்டே இருக்கிறா. என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாத கணவரை ஆதாயப்படுத்தி கொள்ள என்ன செய்யணும்? சில காரியம் சொல்ல கவனிங்க. முதலாவது விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? என் கணவரை ஆண்டவர் ரட்சிப்பார், மாற்றுவார், அவரும் நல்ல ஒரு சாட்சியாய் மாறுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு சமயம் 4 மாடியில் தான் ஒரு வீட்டில் ஜெபித்து கொண்டு இருந்தேன். நாங்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்டு ஒரு தாயார் வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா என் கணவருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைங்க, எங்களையும் சர்ச்சுக்கு போட மாட்டேங்கிறார், கடவுள் நம்பிக்கையே இல்லை, திட்டுறாரு, இந்த மாதிரி இருக்குது, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் ஜெபிக்கணும்ல, கணவருக்காக ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக ஜெபிக்கிறாங்க, ஒன்றும் நடக்கலையேன்னு சொன்னாங்க. சரி ஜெபிப்போம், ஆண்டவர் மாற்றுவார்னு சொன்னால் அவங்க முழங்கால் போட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை, அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? அப்போ இவங்க எப்படி ஜெபிச்சிருப்பாங்க? அவர் எங்கே ரட்சிக்கப்பட போகிறாரு? ரட்சிக்கப்படவே மாட்டார் அப்படி சொல்லிட்டு ஜெபம். அப்போ விசுவாசம் இல்லாத ஜெபத்தில் பிரயோஜனம் இல்லை. முதலாவது என் கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் இயேசு அவரை ரட்சிக்க முடியும், ரட்சிப்பார். விசுவாசிக்கணும். நீங்கள் இவர் மாற மாட்டார், அவர் யார் நம்ம அப்படி சொல்கிறதுக்கு? யாரையும் மாற்ற இயேசு வல்லவர். யோவான் 1:9 சொல்லுது, பூமியில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இயேசுவாகிய மெய்யான ஒளி. எந்த மனிதனை மாற்ற முடியும். அதனால் இவர் மாற மாட்டார், இவன் மாற மாட்டான்ல நினைக்காதுங்க. விசுவாசித்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய கணவரை நேசிக்க வேண்டும். அவர் ஒருவேளை பாவத்தில் வாழ்கிறாரு, குடிக்கிறாரு, அவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிட்டு வந்துடுறாரு, அதனால் இவரால் அவமானம், நமக்கே தெருவிலலாம் ஒரு மாதிரி நினைக்கிறான்னு சொல்லி சிலர் வந்து கணவரை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் மேலே ஒரு கசப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும். ஏண்டா அவரை கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகள் இருக்கோ, அவங்களாம் வந்து வளர்ந்துருவாங்க. பிள்ளைகளும் சொல்லும், இவரை இதுக்குமா கல்யாணம் பண்ண. அப்போ எல்லோரும் வெறுக்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் அவரை மாற்ற முடியாது, ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் அவரை நேசித்து ஜெபிக்க வேண்டும். அப்போ முதல்ல நேசம், அவரை நேசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கசப்பு உள்ளத்தில் இருக்கிற கணவரை குறித்து நீங்கள் மன்னித்து நேசிக்கணும். ஒரு சமயம் நான் சென்னைக்கு ஒரு ஊழியத்துக்காக ஒரு வீட்டில் தங்கி இருந்தபோது ஒரு சகோதரி கேள்விப்பட்டு ஜெபிக்க வந்தாங்க. அந்த சகோதரி வந்தபோது அந்த மகள் சொன்னாங்க, ஐயா என் கணவருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டேன். ரட்சிக்கப்படலை, ஜெபிக்கணும். சரி, உங்கள் கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா, அவரை பற்றி சொல்லுங்கன்னா, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், இயேசுவை நம்பாதவர், கிறிஸ்தவர் அல்லாதவர். இந்த சகோதரி பெந்தகோஸ்தே சபைக்கு போகிறவங்க, சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷை பேசுகிறவங்க. நான் கேட்டேன், நீங்கள் இவ்வளவு ஒரு பெந்தகோஸ்தே மார்க்கத்திலே உங்கள் குடும்பமே இவ்வளோ தூரம் வந்த நீங்கள் எப்படி ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். அப்போ சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் இவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, நான் கேட்கல, நான் வந்து நேசிச்சிட்டேன், லவ் பண்ணிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணணுன்னு பிடிவாதமாக இருந்துட்டேன், நான் மாற்றிடுவேன், ஆண்டவர் அவரை மாற்றிடுவார், நான் அவரை மாற்றிடுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாலாம் இவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் கேட்காம இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு கல்யாணம் பண்ணிட்டேன். நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன். சரி, நீ உன் கடவுளை தேடிக்க, நான் அதுக்கு தடையெல்லாம் இருக்க மாட்டேன், சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு நான் விடுறேன் அப்படிலாம் சொல்லி வாக்கு கொடுத்து அதனால தான் நான் கல்யாணம் பண்ணினேன். சரி, அப்புறம்
கல்யாணம் பண்ணின பிறகு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அழகான குழந்தை இருக்குது, நல்ல ஒரு அழகான சகோதரி, அழகான பொம்மை மாதிரி ஒரு குழந்தை. அப்போ பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ முதல்ல ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு போக அனுமதித்தார். அப்புறம் வீட்டில் நான் தனியாக ஜெபிக்க பைபிள் வாசிக்க அனுமதித்தார். கொஞ்ச நாள் ஆன உடனே சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் உட்காந்த உடனே ஜெபிச்சுக்க, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நான் இவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தேன், முடியாது. என் கூட வாழணுன்னா நீ வீட்டுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்து ஜெபி. அப்போ வீட்டில் நான் உட்காந்து பைபிள் வாசிக்க ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்தவ நிகழ்ச்சி டிவியில் பார்ப்பேன். இப்போ சொல்ல அந்த டிவியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிலாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் அங்கே வைக்கக்கூடாது, இந்த பாட்டு இந்த செய்தி ஜெபலாம் வைக்கக்கூடாது, நிறுத்துன்ட்டார். அப்புறம் நீ வீட்லேயும் ஜெபிக்கக்கூடாது, இனிமேல் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் கணவன் ஏன் சொல்லபடி கேளு, என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. முதல்ல வேறு மாதிரி சொன்னார், இப்போ வேறு மாதிரி மாறிட்டார். அதனால் இப்போ நான் அவருக்காக எவ்வளோ ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலை, மாறவே இல்லை, எல்லாம் ஒர்ஸ்டாகவே போகுதுன்னாங்க. அப்போது இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் அவங்கள பார்த்து, ஆண்டவர் என் உள்ளத்தில் சில காரியம் பேசினார். சிஸ்டர், நீங்கள் அவரை நேசித்து கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குது, கணவருக்காக ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படணும், ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படலன்னு சொல்கிறீங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையாக பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்கள். நாங்கள் உங்கள் கணவரை நீங்கள் முழு இருதயத்தோடு நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என் ஆண்டவர் கேட்க சொன்னார். எனக்கு இப்படி தெரியும், கேட்டோன்னு அமைதியாகிட்டாங்க, பதிலே சொல்லலை கொஞ்சம் நேரம். சொன்னாங்க, முதல்ல நான் ரொம்ப நேசித்தேன், இவர் இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இப்போ அவர் என்னால் நேசிக்க முடியல, அவர் மேலே வெறுப்பு தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, ஜெபிக்கிறாங்க, ஆனால் கணவரை நேசிக்காமல் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. அப்போ ஏன் ஜெபிக்கிறாங்க? இவரால் உபத்திரவம், சர்ச்சுக்கு போட மாட்டேங்க, ஜெபிக்க விட, அதுக்காவது இவர் மாறட்டும், அதுக்காக ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படாது. அவருக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது, அவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், அதனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணுமேன்ற ஒரு ஆத்மா பாரத்தோடு ஜெபிக்கணும். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இவர் ரட்சிக்கப்பட்டாதான், இல்லைன்னா ஒரே உபத்திரம் பாடாக இருக்குது, அதனாலாவது ஒரு மாறட்டும், அப்படி ஜெபிக்கிறது அல்ல. இயேசு அவரை நேசிக்கிறார், அவருக்காக ரத்த சிந்தி இருக்கிறார், அவருக்குள்ளே விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது, ஆண்டவரே அவர் ரட்சிக்கணுமேனு ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கணும், அதுக்கு அவரை நேசிக்கணும். அவன் சொல்கிறாங்க, என்னால் நேசிக்க முடியல. இப்போ நான் சொன்னேன், சிஸ்டர், நீங்கள் 2 தப்பு பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று, முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனை கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவனாக இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கானு கேட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஒரு அவிசுவாசியோடு பண்ணக்கூடாதுன்னு 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது. விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்பந்தம் ஏது? அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு அவிசுவாசியோட கல்யாண ஒப்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, வசனத்தை தெரிஞ்சவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, குடும்பமே ஆவிக்குரிய குடும்பம், அப்பா அம்மா வேறு சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் விருப்பத்துக்கு இடம் கொடுத்தீங்க. வசனத்தை விட, இயேசுவை விட ஒரு ஆளை நீங்கள் நேசித்து கல்யாணம் பண்ணீங்க. அது முதலாவது பாவம். முதல்ல உங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். பலர் மூலமாக கர்த்தர் பேசியோ நீங்கள் கீழ்ப்படியாமல் உங்கள் கண்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு முக்கியமாக தெரிந்தது, வசனத்தை விட இயேசுவை விட முக்கியமாக தெரிந்தது. அதனால் நீங்களே உங்களுக்குள்ளே சமாதானம் சொல்லிவிட மாறிடுவார், மாற்றிடலாம் அப்படிலாம் அல்ல, முடியாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, முதல் பாவம். அதை அறிக்கையிட்டு முதல்ல ஜெபிக்கணும். 2வது, இப்போ அடுத்த தப்பு பண்ணுறீங்க. இப்போ திருமணம் ஆயிட்டு, திருமணமான பிறகு அவர் உங்களுடைய கணவர், அவர் இயேசுவை நம்புகிறாரோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய கணவர். அப்போ அவரை நீங்கள் நேசிக்கணும்ல. இப்போ அவரை வெறுக்கிறீங்க. யோசித்து பாருங்கள். இப்போ அந்த ஆத்மா, அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசு தனக்காக மரித்ததை அவர் நம்பாதவர், அதனால் அவர் மத வைராக்கியத்தில் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் அவருக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணுமானா அவரை நேசிக்கணும்ல. இப்போ நீங்கள் வெறுக்கிறீங்க, வெறுத்துக்கிட்டே ஜெபிக்கிறீங்க, மாறணும், எனக்கு சர்ச்சு கூட மாட்டேங்கிறார், அது கூட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அது தவறு. அதனால் இப்போது நீங்கள் அவரை மன்னித்து அவரை நேசித்து பாரம் எடுத்து ஜெபிங்க, ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. முதல்ல நீங்கள் அவரை திருமணம் பண்ணதே முதல் பாவம், தப்பு. வசனத்தின்படி, வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ரட்சிக்கப்படாத ஒருவரோடு திருமண வாழ்க்கையில் இணையக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அது கிறிஸ்தவராக இருந்தால் கூட பரவாயில்ல, சர்ச்சை கூப்பிடலாம், வசனத்தை சொல்லி பேச முடியும். இவர்கிட்ட போய் வசனத்தையே நம்பாதவர், இயேசுவை நம்பாதவர்கிட்ட வசனத்தை வச்சு பேச முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் பாவம் செய்துட்டீங்க, அதை அறிக்கையிடுங்க, அப்பா அம்மாகிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறதை கேட்காம போயிட்டேன், வசனத்தை கீழ்ப்படியலை, முதல்ல உங்களை தாழ்த்துங்க.
ரெண்டாவது உங்கள் கணவரை நேசிங்க. அவர் இயேசுவை வெறுத்தா கூட நீங்கள் அவரை நேசித்து அவருக்கு முன்னால் சாட்சியாக வாழ்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் மாற்றுவார் என்பதாய் சொன்னேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நிறைய பேர் கணவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு வெறுக்கிறாரு. நீங்கள் வெறுத்துக்கிட்டே ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படா. நேசிக்கணும். ஒரு சமயம் பெங்களூருக்கு நான் ஒழித்து போயிருந்தேன். 3 நாள் கூட்டம், 4 நாள் கூட்டம் முடிந்தது. திங்கட்கிழமை காலையில் நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு பலர் அறிந்து வந்துட்டாங்க ஜெபம் பண்ணேன். ஆனாலும் சரி வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஜெபிக்கலான்னு நான் ஒரு அறையில் உட்காந்து ஒவ்வொருத்தராக பார்த்து அவங்கள்ட்ட பேசி ஜெபம் பண்ணி அனுப்பி கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி வந்து அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு அப்படி அழுகிறாங்க. என்ன சிஸ்டர் பிரச்சனை? கணவர் குடிச்சிட்டு வந்து குடும்பத்தில் ஒரே உபத்திரவும், அதனால் ஒழுங்காக சம்பாதிக்கிற பணம்லாம் குடிக்க போயிருந்த குடும்பத்தில் கஷ்டப்படுறோம், நாங்கள் பிள்ளைகளும் நானும் கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டேன். என் கணவருக்கு அழுது ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், நான் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிறேன், அதனால் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன், இத்தனை வருஷமாக ஜெபிச்ச ஒரு மாற்றம் இல்லையே, சோர்ந்து போய் வந்திருந்தாங்க. சரி, சோர்ந்து போகாதங்க, நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும், ஆண்டவர் வந்து உங்கள் கணவரை மாற்றுவார்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்திட்டு ஜெபிக்கலான்னு கண்ணை மூடுனா ஆவியானவர் ஒரு காரியம் பேசுகிறார். நெல்லு நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அவகிட்ட ஒரு காரியம் கேட்கணும். என்னது ஆண்டவர்? என்னை ஆண்டவர் சொல்கிறாரு, இவ ஜெபிக்கிறாள், ஆனால் இவ கணவர் ரட்சிக்கப்படாத காரணமே இவ தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னங்க ஆண்டவரே, இந்த சகோதரி பாவ கண்ணீரோடு வந்து நின்று என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு அழுது ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன், அவர்கிட்ட கேட்குறியா? என்ன கேட்கணும் ஆண்டவரே? இப்போ காலையில் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு அவள் உன்னை பார்த்து ஜெபிக்க வரும்போது அவள் வீட்டில் கணவர் இருக்கிறாரு. அந்த கணவரை பார்த்து இன்ன வார்த்தை சொல்லி, அதை நாங்கள் சொல்லக்கூடாது, இன்ன வார்த்தை சொல்லி அவள் தன் கணவரை பேசிட்டு திட்டிட்டு தான் இங்கே வந்திருக்கிறா, கேளுனார். நான் உடனே ஜெபிக்கிறேன் நிறுத்திட்டு கண்ணை திறந்த, சிஸ்டர் நீங்கள் வரும்போது கணவர் வீட்டில் தானே இருக்கிறாரு? ஆமாம், வீட்டில் தான் இருக்கிறாரு. சரி, ஆனால் வீட்டிலேருந்து நீங்கள் வரும்போது உங்கள் கணவரை பார்த்து இன்ன வார்த்தை சொல்லி திட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அதிர்ந்துட்டாங்க, அப்படியே அதிர்ச்சியோடு அப்படியே பார்த்தாங்க. அப்படியே பார்த்துட்டு, அது எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது சிஸ்டர், ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் அவர்கிட்ட தானே ஜெபிக்க வந்தீங்க, அவர்கிட்ட தானே நானும் கேட்கணும். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், உங்களால் தான் கணவர் ரட்சிக்கப்படலை. நீங்கள் ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? அழுது என்ன பிரயோஜனம்? கணவருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, கேவலமாக திட்டுறீங்க. ஒரு அவிசுவாசி கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான், இந்த வார்த்தை சொல்லி திட்டிட்டீங்க, உண்மைதானே? ஆண்டவர் சொல்கிறார்ல. வாயை மூட்டு அமைதி ஆகிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது தலை குனிஞ்சு நின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் முதல்ல நீங்கள் மனம் திரும்பணும். நீங்கள் இந்த காரியத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும். உங்கள் கணவர் குடிகாராக இருக்கலாம், துன்மார்க்கராக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவர், அவர் உங்களுக்கு தலை, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை கூட நீங்கள் கொடுக்கறதில்ல. அப்புறம் எப்படி உங்கள் ஜெபம் கேட்கப்படும்? நீங்கள் அவர் இப்படி திட்டுறீங்க, அப்புறம் அப்படி எப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல கணவராக மாறுவார்? முதல்ல நீங்கள் மனம் திரும்பி மாறுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன கணவரை நேசிங்க. அவர் ஏதோ அந்த பாவத்தில் அகப்பட்டு வேணும்னே குடிப்பாங்க, அந்த குடிப்பழக்கத்தில் போயிட்டார், அந்த கண்ணிக்குள்ளே அகப்பட்டுக்கிட்ட இப்போ விட முடியல, அந்த பாவத்தில் பிசாசு அவரை அலைக்கழிக்கிறான். அப்போ நீங்கள் தான் ஜெபிக்கணும், நீங்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும். அந்த ஆத்மா உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படும் தான் உங்களை கணவரை தந்திருக்கிறாரு. சொல்லுங்கன்னு அந்த சகோதரி, நான் இப்படி நீ மன்னிங்க, உங்கள் கணவரை மன்னிச்சு, அவரால் நீங்கள் பாதிக்கப்பட்டது உண்மை தான், மன்னிச்சிருங்க, மன்னிச்சு ஜெபிங்கன்னு. சரி ஐயா, இனிமேல் நான் அப்படி ஜெபிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு போனாங்க. உங்கள் வீட்டில் கூட கணவரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவர் குடிக்கிறாரு, வெறிக்கிறாரு, குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, நிறைய பிரச்சனை, உண்மைதான், அவங்களுடைய உள்ள காயப்பட்டிருக்குது, நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் அவர் மாறணுமானால் நீங்கள் அவரை மனப்பூர்வமாக மன்னிக்கணும். நீங்கள் மன்னித்து அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அவரை ரட்சிக்க முடியும். அதனால் இன்றைக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கணவருடைய குறைகள் பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், நான் அவரை நேசித்து ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் கட்டாயம் உடைய கணவருடைய வாழ்க்கையை மாற்றி ரட்சித்து சாட்சியாக நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல விசுவாசிங்க, ரெண்டாவது அவரை நேசித்து ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு 3 காரியம் இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த 2 காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்?
முதலாவது, என் கணவரை ஆண்டவர் ரட்சிப்பார். ஆண்டவரே என் கணவரை ரட்சித்து தருவீர், என் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும், என் கணவரை ரட்சிப்பை விசுவாசிக்கிற விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ரெண்டாவது, என் கணவரை நான் முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன், நீர் எனக்கு கொடுத்த கணவர், அவர் ரட்சிக்கப்படுவார், சாட்சியாக நிற்பார், நான் விசுவாசிக்கிற அவரை மன்னித்து ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்கள். கட்டாய மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே உங்கள் இருதயத்தில் கை வைங்க. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னா ஜெபிங்க. உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்ட நிறைய குடும்பம் இருக்கீங்களா, நீங்கள் மற்ற குடும்பத்துக்காக ஜெபிங்க. எந்தெந்த குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்படலையோ அந்த மகளோடு சேர்ந்து அவருடைய கணவருடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி, மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவரை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன்ப்பா, அவங்களால என் கணவரால் எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய காயங்கள், அவமானங்கள், அவரால் நான் கடன் பிரச்சனை ஆயிட்டேன், அவரால் தான் என் குடும்பம் பாழாயிட்டு, ஆனாலும் நான் அவரை மன்னிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், என் கணவரை மாற்றித்தாங்க, ரட்சித்து தாங்க, அவருக்கு விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள், எங்கள் அப்பாவை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே எங்கள் அப்பாவை நான் நேசிக்கணும், நான் நேசித்து ஜெபிக்கிறேன், எங்கள் அப்பாவை அற்பமாக நான் பேசக்கூடாது, அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன், எங்கள் அப்பாவை ரட்சிங்க. ஜெபம் பண்ணுங்க. கட்டாய ஆண்டவர் தொடுவார். என் கணவருக்கு அது விட முடியல, அந்த விட முடியாமல் தான் அவர் தவிக்கிறார், விடுதலை கொடுங்க. அந்த மதுபானத்திலிருந்து, போதை வசத்திலிருந்து விடுதலை கொடுங்க, ரட்சிங்க. ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. எங்கள் அப்பாவை ரட்சிங்கன்னு ஜெபிக்கிறாங்க, என் கணவரை ரட்சிங்கன்னு ஜெபிக்கிறாங்க, மன்னித்து ஜெபிக்கிறாங்க. கட்டாயம் நீங்கள் சந்திக்கணும், கட்டாயம் நீங்கள் தொடணும். இன்றைக்கு இரவு ஒரு மாற்றம் வரணும். அந்த மதுபான பழக்கத்தில் இந்த விடுதலை வேணும், அந்த போதை வசத்தில் இந்த விடுதலை வேணும். ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க. இந்த குடும்பமே ஒரு மோட்சமாக மாறணும். இதுவரைப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர் போதும். இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்கப்பா. நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை